லாஃபி தான் இந்த மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெண்ணு பார்க்க வந்தது, அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம அக்காவை நல்லா பார்க்குவாங்களா, நம்ம வந்து ஸ்டேட் வித் ஸ்டேட்டு மேரேஜ் பண்ணுறோம், ரிலீஜியன் வித் ரிலீஜியன் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆராய்ச்சி இதில் ஒரு நல்ல பையன் மம்மி, நம்ம வந்து சிஸ்டிக்கு ஏற்றுவேன், அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஓகேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் ஓகேன்னு சொன்னோம். ஏன்னா எங்கள் காலத்துக்கு பிறகு அவங்க அக்கா குடும்பத்தை பார்த்து போகிறது அவன் கையில் தான் இருக்குது. அதனால் அவனுடைய அந்த ஓகே அப்படின்னு சொன்ன உடனே தான் நாங்களும் முன்னால் ஸ்டெப் வச்சோம். பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு க்ளோஸு. சில விஷயங்களை எங்ககிட்ட கூட பரிமாற மாட்டார், ஸ்மைலிட்ட கூட பரிமாற மாட்டார், ஆனால் லாஃபிட்ட எல்லா விஷயத்துமே ஒரு பரிமாறுவார் மருமகன். அதனால சரி ஓகே அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதனால கல்யாண விஷயமா இருக்கட்டும், மாமாவை காண்டாக்ட் பண்ணுறது, சித்தப்பாமார்களை காண்டாக்ட் பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படி பண்ணியிருப்பாரு என்னன்னு சொல்ல முடியாது. அவன் அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி, சித்தப்பா எனக்கு அது வேணும், இது வேணும், அண்ணா அது வேணும், எல்லார்ட்டையுமே அப்ரோச் பண்ணி இந்த ரிசப்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்குறான்னா எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு தாயாக நான் ஃபீல் பண்ணுறேன். தம்பி மேலே ஏறுங்க மாப்பிள்ள, எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் அம்மாவும் அப்பாவும் அவங்களோட பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதத்தால் தான் நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸ், லெசன்ஸ், வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஸோ அவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோடி எப்படி இருக்கு? ஓகேவா? எப்படி இருக்கு சொல்லுங்க. வேற லெவலு. நன்றி நன்றி. பெரும்பாலும் எல்லா ஜோடிகளும் அழகாக தான் இருக்காங்க, ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்க்குற ஒரு காமன் ஜோடியாக இல்லாமல் ஒரு அன்காமனாக வித்தியாசமாக இருக்காங்க இல்லைங்களா? நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கே சூப்பராக செம்மையாக அழகாக இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒரு காமனான ஒரு வெட்டிங்க்கு போனால் ஒரு 100% எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கேன், இவங்களுக்கு மட்டும் 200% எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, எல்லாம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, எப்படி சிங்கா மேல இது இருக்குமா, டர்பன் கட்டி இருப்பாரா, எப்படி இருப்பாரு, ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா, தமிழ் பேசுவாரா பேச மாட்டாரா, அவர் பேசிடுவார், அடுத்த வருஷம் பேசிடுவாரு. இப்பவே பாதிக்கு மேல புரியுது அவருக்கு, அதனால அவளால திட்டலாம் முடியாது தமிழ்ல. ஸோ அப்படி அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வரும்போது எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், என்ன ஏதுன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தங்க நம்ம எல்லா சொந்தமாக எல்லாருமே சொந்தமாக எல்லாரோட ஃபேஸில் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம் ஒரு கேள்வி தான். இப்போ ஒரு கொஸ்டின் மார்க், எப்படி இருப்பார், எப்படி இருக்கும், ஜோடி பொறுத்த எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாருமே முதல் விஷயம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவரை வந்து நம்ம ஒரு வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு வேறு ரிலிஜன்லேருந்து நம்ம வந்து அவரை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. ஒரு புது ஃபேமிலி மெம்பர்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. ஃப்ரெண்டு இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபேமிலி மெம்பருங்கிறது வந்து லைஃப் லாங் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஜோடி உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா சொன்ன மாதிரி அவர் வந்து நல்லா என் கூட நல்லா க்ளோஸாகவே இருக்கார். அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் கிடையாது, இந்த கல்ச்சர் வந்து நம்ம நாட்டு கல்ச்சர். மாப்பிள்ளை மச்சான், மாமா மச்சான், அந்த கல்ச்சர் இருக்குது இல்லையா, அந்த கல்ச்சர் வந்து நம்ம நாட்டு கல்ச்சர். அது அவர் அவ்வளோ சூப்பராக ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா சீக்ரெட்டும் என்கிட்ட சொல்கிறது, எல்லாம் ஷேர் பண்ணுறது. अब सब शेयर करते हैं मुझसे. वो बात मम्मी ने बोला तो मैं वही बोल रहा हूँ कि ये जो कल्चर है यहाँ का कल्चर है कि जीजा और साला के बीच में जो कल्चर रहता है, हम
हम लोग इतना क्लोज रहते हैं, वो इधर रहते हैं, सब मस्ती करते हैं, खेलते हैं, बहुत ज़्यादा बहुत अलग ही लेवल का अटैचमेंट होता है, तो वो अपने बीच में है और इसके लिए आई एम वेरी ப்ரௌட் ஆஃப் இட், ஐ எம் வெரி லக்கி, ஐ ஃபீல் ஸோ லக்கி. நான் கூட நினச்சேன் சரி மாப்பிள்ளை எப்படி இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், நம்ம கூட நல்லா க்ளோஸாக இருப்பாரா என்ன ஏதுன்னு ஒரு டவுட்டில் தான் இருப்பேன். ஆனால் அவர் வந்து அது வந்து என்னை வந்து ஒரு லக்கி பர்சனாக ஒரு பிளஸ்ட் பர்சனாக ஆக்கிட்டாரு. ரொம்ப நன்றி, बहुत தேங்க்ஸ். அண்ட் இந்த ஜோடி வந்து ஒரு நிறைய எல்லாருமே சின்னப்பாமார்கள் எல்லாருமே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், பட் வி விஷ் யூ, வி ஹோப் தட் you live up to it, है you live up to it, that you are a couple, you make sure that this couple motivates, inspires and is a role model for each and every couple in the world. So I wish you all the very best, have a happiest married life. Thank you so much everyone. எல்லாருக்கும் thank you, நன்றி. Thank you so much.